بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي رب يسر ولا تعسر وتمم بالخير اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام وعليكم ورحمة الله السلام ورحمة وبركاته. الله وبركاته. وعليكم السلام ورحمة الله. وعليكم السلام. ஓகே, ஹைர். எல்லாருக்கும் ஈதுன் முபாரக். தகப்பல் அல்லாஹு மின்னா வ மின்கும் குல்ல ஆமின் வ அன்தும் பிஹைர். பெருநாள் தின வாழ்த்துக்கள். சரியா? எனக்கும் குரூப்பில் உங்களை ஒரு விஷ் பண்ணிக்கொள்ள கிடைக்கல. உங்களுக்கும் சில நேரம் பெருநாள் ஜொலியில் மறந்துருப்பீங்கன்னா எங்களை கயிர் எப்படியோ காலம் பிந்தியாச்சு. ஏன்னா இருந்தாலும் எல்லாருக்கும் பெருநாள் தின வாழ்த்துக்கள். ரைட். அப்போ இன்றைக்கு தான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சு, அப்படித்தானே? ஓ சார். ரைட். ஓ சார். ஓகே, நாங்கள் கடைசியாக சில உரைநடைகளை பார்த்தோம். உங்களுக்கு ஞாபகமிக்கும் 11ஆம் ஆண்டில் இருக்கின்ற உரைநடைகள் அஅலமு யௌமின் ஃபீ ஹயாத்தி யஜிபு அல்லா அன்சா, அதே போன்று கிஸ்மத்து ஜுஹா, லன் நுகையிர கலிமதி, இலா ஐன யஸ்லு சௌதி. ரைட். அதே போல் இன்னொன்று ஜுஹா ஜஹபைல சூக் என்று 6 உரைநடைகளையும் நாங்கள் பார்த்தோம் தானே? பார்த்தது ஞாபகம் இருக்கிறா எல்லாருக்கும்? ஓ சார். சரி. அட அரபு மொழியிலான வினாக்கள், அவற்றுக்கான விடைகளை நாங்கள் இன்னும் பார்க்கல. நான் மறக்கவும் இல்லை, அதை நாங்கள் பார்க்கவும் இல்லை. ரைட். ஓகே. அப்போ இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் 11ஆம் ஆண்டு புக்கில் இருக்கிற கவிதையை படிப்போம். சரியா? விளங்கினா உங்களுக்கு? ஓகே. ஓ சார். ரைட். முதலாவது கவிதை என்ன? 11ஆம் ஆண்டு புக்கில் இருக்கிற முதலாவது கவிதை தவாலுல் ஆலிம். அதான் முதலாவது கவிதை. ஓ சார். ரைட். ரெண்டாவது கவிதை என்ன? சொல்லுங்க அவசரமா, கையில புக்கை வச்சு கொண்டு தானே இருக்கிறீங்க. அப்ப இரண்டாவது கவிதை என்ன? الإسلام دين العالم. அல் இஸ்லாமு தீனுல் ஆலம். சரியா? அல் இஸ்லாமு தீனுல் ஆலம். ரைட். அப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அதை படிப்போம்னா இன்றைக்கு. ஓகே. ஓகே சார். ரைட். ஓகே. மற்றவங்க ஜாயின் ஆகலைன்னா ஜாயின் ஆகுவாங்களோ தெரியல. ரைட். ஓகே. இந்த முறை கடைசியாக நடந்த பேப்பரை பார்த்தா நீங்கள் எல்லாரும்? இல்ல சார். பார்க்கலையா? பேப்பர் கிடைக்கல. பேப்பரை பற்றி ஏதாவது ஃபீட்பேக் கிடைச்சா உங்களுக்கு செஞ்சவங்களுக்கு கூடாக? லேசின்னு சொன்னீங்களாங்க? தேசியன்னு சொன்னாங்களா? லேசின்னு தான் சொன்னேன். ஓ சார், லேசின்னு தான். ஆஹா. அப்போ உங்களுக்கு எப்படி வருமோ தெரியாண்ணா? லேசியா வரும் சார். இன்ஷா அல்லாஹ் லேசா வரும். அப்படியா? சரி. இன்ஷா அல்லாஹ் லேசா வரணுமேண்ணா. ஓ சார். அதுதானே. நானும் பேப்பரை பார்த்து
மாஷா அல்லாஹ் வந்து பேப்பர் ரொம்ப லேசாக தான் வந்திருக்கிற. சரியா? ஆஹ், நாங்களும் உங்களோட சீனியர்ஸ் 2024 வச்சுக்கிறாங்க செமினாரு வந்த நேரமும் சில விஷயங்களை சொன்னோம். இதை பாருங்க, இதை பாருங்க, இது வருவதற்கான வாய்ப்பு மிக அதிகம் என்று சொன்னோம். அந்த வகையில் கிட்டத்தட்ட ஒரு 100க்கு 70% 75% பகுதி எக்ஸாம் பேப்பர்லாம் வந்து தான் இருந்துச்சு. சார் சூரா குரேஷ் வந்தீங்க. அதுதான் சூரா குரேஷ். நாங்கள் சொன்ன சூரா குரேஷ் அது மட்டும் சொல்லாமல் சூரா குரேஷ், கௌசர், அதே போல் சூரத்து நஸ்ர், ஃபலக், நாஸ் இந்த 5 சூறாக்களையும் கொஞ்சம் பாருங்கன்னு சொன்னோம். அதே போல் கப்பல் பயணம், அந்த கப்பலில் பயணம் செய்கிற ஹதீஸும் இருக்கிறதானே, அந்த ஹதீஸும் இதுவரையில் எக்ஸாமு வந்தில்லை. எனவே பெரும்பாலும் இந்த ஹதீஸாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது என்று சொன்னோம். அதே போல தான் உரைநடைகளில் 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டில் 10ஆம் ஆண்டில் உரைநடைகள் 2 தடவை வந்திருக்குது. எனவே இந்த வருஷம் 11ஆம் ஆண்டில் உரைநடைகளில் வரலாம். அதுவும் யஜிபு அல்லா அன்சா அலம் யோமின் ஃபி ஹயாத்தி அந்த 2ஐயும் கூடுதலாக பாருங்க என்று சொன்னோம். அந்த 2 தான் பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் வந்திருந்த கவிதை மட்டும் நாங்கள் நினச்ச கவிதை உண்டு, ஆனால் வந்திருந்தது இன்னொன்று. அப்போ பெரும்பாலும் இனி சொன்ன மாதிரி பெரும்பாலும் கேள்விகள் வந்திருக்குது. அதே போல் கேள்வி அமைப்பை பார்க்குற நேரமும் ஓரளவு லேசான கேள்விகள் தான். படிச்சிருந்தா அழகா ஒன்று எடுக்கலாம். அந்த அளவுக்கு லேசான ஒரு பேப்பர் ஒன்றாகத்தான் இருந்திக்குது. இப்போ அந்த வினாப்பத்திரத்தை உங்களுக்கு தந்தாலும் கூட உங்களுக்கும் செய்ய இயலுமாக இருக்கும். அது சரியா? இந்த சூரா வந்து சூரா குரேஷ் 10ஆம் ஆண்டு சிலபஸ். அதே போல் சூரத்துல் ஹதீசு சஃபீனா அதுவும் 10ஆம் ஆண்டு சிலபஸ். கப்பலில் பயணம் செய்கிற கூட்டத்தார் அது 10ஆம் ஆண்டில் வருது. அலமு யோமின் ஃபி ஹயாத்தி யஜிபு அல்லா அன்சா அந்த 2ஐயும் நான் உங்களுக்கு இப்போ கிளாஸில் படிப்பிச்சுக்கிறேன். அந்த கவிதை மட்டும்தான் நீங்கள் இன்னும் படிக்கல. இனி அந்த வகையில் அதில் பெரும்பாலான ஒரு 100க்கு ஒரு 75 மார்க்ஸுக்குள்ள பகுதியாக நீங்கள் எப்படியோ என்னைக்கிட்டேயோ அல்லது ஸ்கூல் சேருக்கிட்டேயோ படிச்சுக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு செய்ய இயலும். சரி, இன்ஷால்லா பேப்பரை கொஞ்சம் கைக்கு எடுத்து பாருங்க இன்ஷால்லா. சரியா? ஓகேயா? ஓகே சார். ரைட். சரி சரி, ரைட். சரி, பாருங்க. அல் இஸ்லாமு தீனுல் ஆலம். சரியா? அல் இஸ்லாமு தீனுல் ஆலம். இதை நீங்கள் ஸ்கூலில் படித்தா இல்லை? இதை படித்தா இந்த கவிதை? இல்ல சார், எனக்கு கவிதைக்கு வரவே இல்லை. வரலாறுல தான் போயிட்டு வந்தேன். வரலாறு. சரி, ஓகே, ரைட். இது ஒரு பைத், அழகான ஒரு பைத், ஒரு பாடல், ஒரு பாட்டு, கசீதா மாதிரி. சரியா? நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் ஒரு பெரிய பாட்டு ஒன்று தான் இது. அதோட சுருக்கம் தான், அதோட சுருக்கம் வந்து அதில் சில முக்கியமான வரிகள் தான் இதில் இருக்குது. சில நேரம் அதில் வரக்கூடிய வரிகளுக்கு வித்தியாசமான முறையில் சில வரிகள் வரும் மேலும். ரைட். நாங்கள் இன்ஷால்லா கருத்தை பார்ப்போம். அப்போ உங்களுக்கு மிக அழகாக விளங்கும். ரைட். 1வது தலைப்பை பார்ப்போம். அல் இஸ்லாம் தீனுல் ஆலம். இப்போ இதில் வந்து இஸ்லாம் என்றா தெரியும், இஸ்லாம் மார்க்கம் தானே. தீன் என்றாலும் உங்களுக்கு தெரியும். தீன் என்றா தெரியுமா? தீன் என்றா என்ன கருத்து? தீன் என்ன? தீன் என்றா தீன் என்றா என்ன? மார்க்கம். மார்க்கம். தீன் என்றா மார்க்கம். ஆலம் என்றா கருத்து உலகம். அதுதான் 2 கருத்து இருக்குது. ஒன்று மாலிகி யௌமித்தீன். அப்ப இங்க வந்து தீர்ப்பு நாளின் அதிபதி. சரியா? நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி என்று வரும். ரைட். மாலிகி யௌமித்தீன். 2வது தீன். தீன் என்பது மார்க்கம். ரைட். அப்ப ஒன்று மறுமை நாளை குறிப்பதாக தீன் என்ற சொல் வருது.
ரெண்டாவது மார்க்கத்தை குறிப்பதாக தீன் என்ற சொல் வருது. அப்ப இந்த இடத்துல தீன் என்பது மார்க்கம். அல் இஸ்லாம் தீனுல் ஆலம். ஆலம் என்ற கருத்து உலகம். ஆலம் என்ற கருத்து என்ன? உலகம். சரியா? அப்ப இஸ்லாம் உலக மார்க்கமாகும். இஸ்லாம் உலக மார்க்கமாகும் என்று வார. சரியா? விளங்கினா அவளுக்கு இஸ்லாம் என்பது என்ன? உலகத்தின் மார்க்கம். அப்ப இஸ்லாம் ஒரு பிரதேசத்தினையோ அல்லது ஒரு நாட்டுடையதோ அல்லது ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய மார்க்கம் அல்ல. அது இஸ்லாம் என்பது உலக மார்க்கம். ரைட். அப்ப அதுல வரக்கூடிய சம்பந்தமாகத்தான் இந்த கவிதை பேசுது. ரைட், பாருங்கோ. அல்ஹல் இஸ்லாமு லனா தீனா வ ஜமீஉல் கௌனி லனா வத்தனா தௌஹீதுல்லாஹி லனா நூருன் அஅதத்னா ரூஹ லஹு சகனா புனியத் ஃபில் லஃலி மசாஜிதுனா வல் பைத்துல் அவ்வலு கஅபத்துனா ஹுவ அவ்வலு பைத்தின் நஹ்ஃபலுஹு பிஹயாத்தி ரூஹி வ யஹ்ஃபலுனா في ظل السيف تربينا وبنينا العز لدولتنا علم الإسلام على الأيام شعار المجد لعزتنا شعار المجد لعزتنا வந்துக்குது. ரைட், ஓகே. இப்போ நான் அதை ஒரு வாசிச்சு தானே சொன்னது. நீங்க இப்போ இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், கொஞ்சம் பாருங்க அதை. சரியா? கொஞ்சம் கேளுங்க. ரைட், ஓகே. காட்டுறேன். الحق لنا. சவுண்ட் கேக்குதா? ரைட், ஓகே. الدين لنا والحق لنا والعدل لنا والكل لنا أضحى الإسلام لنا دينا وجميع الكون لنا وطنا توحيد الله لنا نور أعددنا الروح له سكنا أعددنا الروح له سكنا بنيت في الأرض مساجدنا والبيت الأول كعبتنا وأول بيت نحفظه بحياة الروح ويحفظنا في ظل السيف تربينا وبنينا العز لدولتنا علم الإسلام على الأيام شعار المجد لعزتنا الدين لنا والحق لنا والعدل لنا والكل لنا أضحى الإسلام لنا دينا وجميع الكون لنا وطنا توحيد الله لنا نور أعددنا الروح له سكنا أعددنا الروح له سكنا. ரைட், ஓகே. கேட்டா எல்லாரும்? ரைட், ஓகே. ஓ சார். சரி, அப்போ இது ஒரு பைட். நாங்க பைட்னு சொல்றது கசீதான்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பாட்டு மாதிரி. ரைட். அப்போ நாங்க கவிதையை இப்படி வாசிக்கிற அரபு மொழி கவிதைகள் எப்படி வாசிக்கப்படுகின்றன என்பதை கூட நீங்க அந்த பைத்தினூடாக புரிந்திருப்பீங்க. நாங்க எப்படி படிக்கவல் அப்படி படிக்கிறீங்களே, அல்ஹல் இஸ்லாமுலனா தீனா ஜமீஉல் கௌனிலனா வத்தனா, அப்படித்தானே படிக்கிறோம். ஆனா அப்படி அல்ல, அதுக்கு ஒவ்வொரு மெட்டிக்குது. இப்போ உதாரணமாக ஒரு பரிச்சயமான ஒரு கவிதை தான் தலால் பத்ரு அலைனா. அதை நீங்க யூடியூப்கள்ல வீடியோக்கள்ல பார்த்துருப்பீங்கன்னா அது எவ்வளோ அழகா பாடப்படுகிறது. அப்போ அது மாதிரி தான் ஒவ்வொரு பைத்தும் பாடப்படக்கூடிய முறைகள் இருக்குது. சரியா? ரைட், ஓகே. நாங்கள் இப்படிட ஒவ்வொரு வரியாக பார்ப்போம். அதில் முதலாவது வரியை பாருங்கோ. உங்களோட புத்தகத்தில் எல்லா சொற்களுக்குமான பொருள் இருக்காது. எனவே நீங்களே உங்களோட புத்தகத்தில் குறிச்சு கொள்ளுங்க, பக்கத்தில் குறிச்சு கொள்ளுங்க. சரியா? ரைட். அல்ஹல் இஸ்லாமு லனா தீனா.
அல்ஹாண்டா கருத்து மாறியது. சரியா? அல்ஹாண்டா கருத்து என்ன? மாறியது. அல் இஸ்லாம், இஸ்லாம் என்றா அவளுக்கு தெரியும் மார்க்கம். லனாண்டா கருத்து எமக்கு. லனாண்டா கருத்து என்ன? எமக்கு. எமக்கு இஸ்லாம் மார்க்கமாக மாறியது. எமக்கு இஸ்லாம் மார்க்கமாக மாறியது. ஏன்னா தீனாண்டு தானே வந்திருக்குது. தீனண்டா மார்க்கம். அப்ப எமக்கு இஸ்லாம் மார்க்கமாக தீனாக மாறியது. ரைட். அது அடுத்த பகுதியை பாருங்க. ஜமீஉல் கௌனி லனா வத்தனா. ஜமீ அண்டா கருத்து அனைத்து அல்லது முழு என்ற கருத்துல வார. சரியா? அப்ப அது கவுனண்டா பிரபஞ்சம். அப்ப முழு பிரபஞ்சமும். சரியா? பிரபஞ்சம் முழுவதும், முழு பிரபஞ்சமும். லனாண்ட சொல்ல நாங்க ஏற்கனவே பார்த்தோம். லனாண்டா எமக்கு. வத்தனா, வத்தனாண்டா கருத்து என்ன? நாங்க 10ஆம் ஆண்டுல படிச்சோம். வத்தன் என்ன? தேசம். தேசம். நாங்க படிச்ச அந்த வரி ஞாபகம் இருக்குதா? ஃபர்லுனா ஹிஃப்லுல் வத்தன் அன் சுரூரின் வஃபிதன். ஃபர்லுனா ஹிஃப்லுல் வத்தன், தாய் நாட்டை பாதுகாப்பது எமது கடமையாகும். அன் சுரூரின் வஃபிதன், தீங்குகளை விட்டும் குழப்பங்களை விட்டும் என்ற கருத்துல படித்தோம். அப்போ வத்தன் என்ற சொல் நாங்கள் 10ஆம் ஆண்டில் ஒரு கவிதையாக ஃபுல்லாக படித்தோம். அப்போ ஜமீஉல் கவுன், முழு பிரபஞ்சமும், லனா எமக்கு, வத்தனா தேசமாக மாறியது. அந்த மாறியது என்ற சொல் இதோட சேர்ந்து வருமா? இந்த பகுதிக்கு மட்டுமல்ல, விலகினா அவளுக்கு, அதாவது இந்த பகுதிக்கு மட்டுமல்ல, இந்த பகுதிக்கு சேர்ந்துதான் வருது. ரைட். அப்ப அல்ஹல் இஸ்லாமு லனா தீனா, இஸ்லாம் எமக்கு மார்க்கமாக மாறியது. இஸ்லாம் எமக்கு மார்க்கமாக மாறியது. பிரபஞ்சம் முழுவதும் அல்லது முழு பிரபஞ்சமும் எமக்கு தேசமாக மாறியது. அப்ப இஸ்லாம் என்ற கொள்கையை ஏற்றுக்கொள்கின்றவர்கள், இஸ்லாம் என்ற மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்றவர்கள் ஒரே நாட்டு மக்களை போன்றவர்கள் என கருத்தாக இங்க சொல்லுது. ஒரே நாட்டு மக்களை போன்றவர்கள் யாரு? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முஸ்லிம்கள். ரைட். அப்ப இந்த முதலாவது வரியினூடாக இஸ்லாத்தை மார்க்கமாக ஏற்றுக்கொண்டால் முழு பிரபஞ்சமும் அவனுக்கு ஒரு தேசமாக மாறிவிடும். விலகினா அவளுக்கு. அப்ப முதலாவது வரை கிளியரா? எல்லாருக்கும் கிளியரா? ரைட். அடுத்த பாருங்க. தௌஹீதுல்லாஹி லனா நூருன். தௌஹீதுல்லா, தௌஹீத் என்ன சொல்ல உங்களுக்கு தெரியும். தௌஹீத் படிச்சிருப்பீங்க. தௌஹீத் என்ன கருத்து என்ன? ஏகத்துவம். ஏகத்துவம். ஏகத்துவம் ஏன்னா மீனிங் படிச்சிருப்பீங்க. ஒற்றைப்படுத்தல், ஓர்மைப்படுத்தல். விளங்கினா? அப்படி படிச்சுக்கிற இல்லையா? இந்த ஒற்றையாக்குதல். அப்ப தௌஹீத் அதாவது ஏகத்துவம், அதாவது அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குதல் என்ற கருத்துல வருது. ரைட். அப்ப தௌஹீதுல்லாஹ், அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்தல். லனா, லனாண்ட கருத்தன். இப்ப லனாண்டா என்ன கருத்து? மேல பார்த்தோம். லனாண்டா எமக்கு. அப்ப அல்லாஹு தஆலாவை ஏகத்துவப்படுத்துவதானது, அதாவது ஓரிரை கொள்கையானது எமக்கு நூர். நூறண்டா ஒளி. நூறண்டா கருத்து ஒளி, பிரகாசம். அப்ப தௌஹீதுல்லாஹி லனா நூருன், அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்துவதானது, ரைட், அல்லது ஓரிரை கொள்கையானது எமக்கு ஒரு பிரகாசமாகும், ஒரு ஒளியாகும். அஅததுனா, நாங்கள் தயார்படுத்தி உள்ளோம். அஅததுனா கருத்து என்ன? நாம் தயாரித்தோம், நாங்கள் தயார்படுத்தி வைத்துள்ளோம். அர்ரூஹ், ரூஹண்டா இந்த இடத்துல கருத்து உயிர். நாங்கள் உயிரை, உயிர் ரூஹ், மனித உடம்பில் இருக்கின்ற ரூஹ் என்று சொல்ற, உடம்போடு இருக்கின்ற ரூஹ். இந்த ரூஹ் பறிக்கப்பட்டால் அவர் மரணம், அப்படித்தானே? அந்த உயிர், அந்த உயிரையே நாங்கள் தயார்படுத்தி வைத்துள்ளோம். லஹு, அதற்கு. அதற்கண்டா எதுக்கு? இந்த தௌஹீதுல்லாஹ்க்கு, அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்துகின்ற அந்த அம்சம். அப்ப அஅததுனா ரூஹ லஹு, அதற்காக, அந்த ஓரிரை கொள்கைக்காக, அந்த ஏகத்துவத்திற்காக நாங்கள் உயிரை தயார்படுத்தி வைத்துள்ளோம். சகனா, குடியிருக்கின்ற இடமாக. குடியிருக்கின்ற இடமாக. குடியிருக்கின்ற இடம் என்றா என்ன? அதாவது
ஓரிரை கொள்கை குடியிருக்கின்ற இடமாக நாங்கள் எங்களுடைய உயிரை கூட தயார்படுத்தி வைத்துள்ளோம். அப்ப இந்த வரியினூடாக என்ன சொல்ல வாரது? என்ன சொல்ல வாரது? சார் அப்படின்னு அல்லாவுக்காக எங்களோட உயிரை நாங்க ஆஹ் தயார்படுத்தி வச்சுக்கிறோம். அதான் அதை எந்த ஒரு டைம்லையும் அல்லாவுக்காக ஏகத்துவத்துக்காக எங்களோட உயிரை கூட நாங்கள் தியாகம் செய்ய தயாராக உள்ளோம். அதானே கருத்து. வழங்கினா எந்த ஒரு காரணத்துக்காகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் அல்லாஹுக்கு இணை வைக்க மாட்டோம். அல்லாஹுக்கு என்ன செய்ய மாட்டோம்? இணை வைக்க மாட்டோம். அதாவது ஷிர்கில் ஈடுபட மாட்டோம். சரியா? ஒருவேளை இந்த ஏகத்துவ கொள்கைக்காக ஓரிரை கொள்கைக்காக எங்களுடைய உயிரை கூட நாங்கள் விட வேண்டி இருந்தால் சரியா, நாங்கள் அதற்கும் தயாராக உள்ளோம். அதுதான் கருத்து. அப்ப அஅதத்னா ரூஹ லஹு சகனா, அதற்காகண்டா அந்த ஏகத்துவ கொள்கைக்காக ஓரிரை கொள்கைக்காக உயிரை கூட நாங்கள் குடியிருக்கின்ற இடமாக உயிரை குடியிருக்கின்ற இடமாக தயார்படுத்தி வைத்துள்ளோம் என்று வரும். சரியா? இப்ப கீழே பார்த்தா விளங்கும். ஓரிரை கொள்கை எமக்கு ஒளியாகும். தௌஹீதுல்லாஹி லனா நூறுன் பொருள். அது குடியிருக்க, எது குடியிருக்க? இந்த ஓரிரை கொள்கை குடியிருக்க, அந்த ஏகத்துவம் குடியிருக்க எமது உயிரைக்கே நாம் தயார்படுத்தி வைத்துள்ளோம். விளங்கினா? இப்ப விளங்கினா எல்லாருக்கும்? ரைட், ஓகே, சரி. திருப்ப பாருங்க, நீங்க மீனிங்க நீங்களும் சொல்லி பாருங்க. சரியா? அல்ஹல் இஸ்லாமுலனா தீன அப்படின்னா கருத்து என்ன? யாராவது சொல்லுங்க பார்க்க. அல்ஹல் இஸ்லாமுலனா தீன. இஸ்லாம் சொல்லுங்க. இஸ்லாம் எமக்கு ஒரு மார்க்கமாக மாறியது. ஜமீஉல் கௌனி லனா வத்தனா. சொல்லுங்க. ஜமீஉல் கௌனி லனா வத்தனா. முழு பிரபஞ்சமும் அல்லது பிரபஞ்சம் முழுவதும் எமக்கு பிரபஞ்சம் முழுவதும் எமக்கு தேசமாகும், எமக்கு தேசமாக மாறியது. ரைட். தௌஹீதுல்லாஹி லனா நூறுன். அல்லாஹ் ஏகத்துவப்படுத்தி அனைத்தும் எமக்கு பிரகாசமாகியது. திருப்ப சொல்லுங்க. தௌஹீதுல்லாஹி லனா நூறுன். தௌஹீதண்ட ஏகத்துவம் சார். ஓகே. அப்ப நூறண்ட ஒளி. ஓகே. சரி, அது எப்படி வசனமா சொல்றேன்னு நான் விளங்குது. எனக்கு ஒவ்வொன்றுக்கும் மீனிங் தெரியும். அது அல்லாஹ் ஏகத்துவப்படுத்திய. நீங்க ஒழுங்குபடுத்தி சொல்லுங்க. அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்துவது, அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்துவது எமக்கு பிரகாசமாகும், எமக்கு பிரகாசமாகும். வழங்கினா ஏகத்துவ கொள்கை, ஏகத்துவம், அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்துவது எமக்கு பிரகாசமாகும், எமக்கு ஒளியாகும், பிரகாசமாகும். அஅதத்னா ரூஹ லஹு சகனா. இதை சொல்லுங்க. அஅதத்னா அர்ரூஹ லஹு சகனா. அல்லாஹ்வுக்காக உயிரை ஓரிரைப்படுத்த தயாராகிறோம். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இப்ப அஅதத்னா கருத்து என்ன? அஅதத்னா கருத்து என்ன? தயார்படுத்தி உள்ளோம். அதுதான் கருத்து. தயாராக்கினோம். சரியா? நாம் தயாராக்கினோம். ரூஹண்டா கருத்து என்ன? உயிர். உயிர். அப்ப அஅதத்னா ரூஹண்டா கருத்து உயிரை அதற்கு தயாராக்கினோம். உயிரை அதற்கு தயாராக்கினோம். எதற்கு? அந்த தௌஹீதுக்கு, ஏகத்துவத்துக்காக நாங்கள் உயிரை தயாராக்கினோம், தயார்படுத்தி உள்ளோம். எப்படி? சகனா. சகனாண்டா சகனாண்டா கருத்து. சகனண்டா குடியிருக்கின்ற இடம். சகன். சரியா? அரபு மொழியில இப்ப ஹாஸ்டலுக்கு சொல்ற மஸ்கன் என்று சொல்ற. சொல்லுங்க. சரி. இப்ப அரபிக் லிட்ல இப்ப அரும்பதம் ஒண்டி கேட்ட எக்ஸாம் பேப்பர்ல இப்ப புக்ல ஈக்கிறதே நான் கொடுக்க தேவையில்ல தான். இப்ப நான் கேக்குறேன் ஒளிண்டா இப்ப நாங்க பிரகாசம் எழுதினா அதுக்கு அவங்க மார்க்ஸ் குறைப்பாங்களா? அப்படி இல்லையே. போட்டிக்கிறதே கொடுக்கணும் இல்ல. இல்ல அது ரெண்டும் ஒன்று தானே. ஒளி, பிரகாசம், ஜோதி,
அது ஓ பொருத்தமான ஒத்தகரத்துள்ள சொல்லணும் எழுதுனா பரவாயில்லை. ஐதா சார் இப்ப நாம் இப்ப வந்து இங்க கீழே அர்த்தத்துல நஃபலுஹுக்கு நாம் அதனை பாதுகாப்போம்னு இருக்குது. ம். இப்ப சும்மா சரினா பாதுகாப்போம்னு மட்டும் போட்டா அது எப்படி ஆகும்? இல்லை இல்லை, அதில் பாதுகாப்போம் என்ற சொல் வந்து எதை குறிக்குது? நான் பாதுகாப்போம்டா யார் பாதுகாப்போம் அப்படித்தானே அந்த இது மறைஞ்சு வாரது எழுவாய். அப்ப நாம் ஓ பாதுகாப்போம், அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அந்த நாம் என்ற சொல் வரலன்னு சொல்லி மாச குறைக்கிற அப்படி ஒன்றும் இல்லை. ஓகே சரியா? ரைட். அப்ப அஅதத்னா ரூஹ லஹு சகனாண்டா அந்த தௌஹீதுக்காக உயிர் குடியிருக்கின்ற இடமாக. சரியா? உயிர். ரைட். அதாவது தௌஹீத் எடுத்துக்கொள்ளுங்க நல்லா. தௌஹீத் ஏகத்துவம் குடியிருக்கின்ற இடமாக உயிரை தயார்படுத்தி உள்ளோம். விளங்கினா? அந்த எங்கட உடல்ல உயிர்ல என்ன வாழும்? தௌஹீத் வாழும். அதான் நான் மறைமுகமா சொல்றத. சரியா? இந்த வரி அதைத்தான் சொல்லுது. ரைட். அடுத்த பார்ப்போம். உங்களுக்கு விளங்கினதானே இது? விளங்கலான்னு கேட்கணுமா? கொஞ்சம் பேர் மௌனமா இருக்கிற, விளங்கினோ இல்லையோ தெரியாது. இது விளங்கினா எல்லாருக்கும் ஓ சார். சரி. மற்ற எல்லாருக்கும் விளங்கினா? இஸ்ஸத், ரைட். ரகீம், ஓ சார் விளங்கிச்சு. சரியா? ரைட். ஓகே. ஓ சார் விளங்கிச்சு. ரைட். ஓகே. அடுத்த பாருங்க. புனியத் பில்லாப்லி மசாஜிதுனா வல் பைத்துல் அவ்வலு கஅபத்துனா. இது உங்களுக்கு லேசா விளங்கும். புனியத் கட்டப்பட்டுள்ளன, நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. புனியத் எங்க? ஃபில் அர்லி பூமியில். புனியத் ஃபில் அர்லி பூமியில் கட்டப்பட்டுள்ளன. எது கட்டப்பட்டுள்ளன? மசாஜிதுனா எமது பள்ளி வாயல்கள், எமது மஸ்ஜிதுகள் என்று வரும். சரியா? புனியத் கட்டப்பட்டுள்ளன, ஃபில் அர்லி பூமியில், மசாஜிதுனா அண்டா மஸ்ஜித். மஸ்ஜித் என்ன சொல்ல உங்களுக்கு தெரிந்தானே? மஸ்ஜித் மஸ்ஜித் என்றா என்ன? என்ன மஸ்ஜித் என்றா என்ன? பள்ளி வாசல். பள்ளிக்கு தான் மஸ்ஜித் என்ற சொல்றோம். ஆனா பன்மையை சொல்லிட்டா மசாஜித். மசாஜித் என்றா பள்ளி வாயல்கள். அப்ப மசாஜிதுனா அண்டு வந்தால் எமது பள்ளி வாயல்கள் என்ன கருத்துல வாரு. சரியா? அப்ப புனியத் ஃபில்லாப்லி மசாஜிதுனா பூமியில் எமது பள்ளி வாயல்கள் கட்டப்பட்டுள்ளன. வல் பைத்துல் அவ்வலு முதலாவது இல்லம், முதலாவது வீடு. இந்த வாவ் வந்து மேலுமா நான் மொழிபெயர்க்கல்ல பெருசா உங்களுக்கு தெரியும். அந்த மேலும் நகரத்துலாம் வர அல் பைத்துல் அவ்வலு. அல் பைத்துல் அவ்வலு வந்தா முதலாவது இல்லம், முதலாவது வீடு. எது? கஅபத்து நா என்ன கருத்து வர? கஅபத்து நாண்டா என்ன? கஅபத்து நாண்டா கஅபத்துனால கஅபாண்டா வந்து இது கௌபா. காபா. நாண்டு வந்தா நாண்டு வந்தா கௌபா விலேன்னு வருமா சார்? இல்ல. இப்ப நான் சொன்ன மசாஜிதண்டா பள்ளி வாயல்கள், மசாஜிதுனாண்டா எமது பள்ளி வாயல். அப்ப கஅபத்துனா பள்ளி வாயில் கௌபாக்கள் இல்ல இல்ல. கலந்து வராது. கஅபத்துனா என்னது எமது காபா, எமது காபாவாகும். விளங்கினா? இந்த நாண்டு வந்தா எமது நகரத்துல வார கூடுதலாக. ரைட். அப்ப புனியத் பில்லாப்லி மசாஜிதுனா இந்த பூமியில் எமது பள்ளி வாயில்கள் கட்டப்பட்டுள்ளன. வல் பைத்துல் அவ்வலு முதலாவது வீடு, முதலாவது இல்லம். இந்த பூமியில் நிர்மாணிக்கப்பட்ட முதலாவது இறை இல்லம். அதுதான் கருத்தை. இப்போ முதலாவது வீடு முதலாவது இல்லம்ண்டா என்ன? இந்த பூமியில் நிர்மாணிக்கப்பட்ட முதலாவது இறை இல்லம். சரியா? என்ன? கஅபத்துனா எமது காபாவாகும், எமது காபாவாகும். சரியா? விளங்கினா உங்களுக்கு இந்த வரி? விளங்கினோம்? ரைட். சரி. இப்ப திருப்ப பார்த்துட்டு போம். ஓகே. அல்ஹல் இஸ்லாம் லனா தீனா இஸ்லாம் எமக்கு மார்க்கமாக மாறியது. ஜமீஉல் கௌனி லனா வதனா முழு பிரபஞ்சமும் எமக்கு தேசமாகும், எமக்கு தேசமாகும். தௌஹீதுல்லாஹி லனா நூறுன் அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்துவது எமக்கு ஒரு ஒளியாகும், எமக்கு ஒளியாகும். அஅதத்னா ரூஹ லஹு சகனா அது குடியிருக்கின்ற இடமாக, குடியிருக்கின்ற இடமாக
உயிரை நாம் தயார்படுத்தி வைத்துள்ளோம். அது குடியிருக்கின்ற இடமாக, எது அந்த தௌஹீத் குடியிருக்கின்ற இடமாக உயிரை தயார்படுத்தி உள்ளோம். புனியத் ஃபில் அர்லி மசாஜிதுனா, இப்பூமியில்